தலைப்பு: வேர்கள் பாகம் 9. மேல்தட்டின் மரக்கதவு திறக்கும் சப்தம் கேட்கும் பொழுது தான் குண்டாவுக்கு இரவா பகலா என்று தெரிய வரும். தாழ்பாள் சப்தம் கேட்டவுடன் குண்டா தன் தலையை தூக்கி பார்த்தான். அவனுக்கு இப்பொழுது அசைக்க முடிந்தது தலையை மட்டும்தான். மற்ற உடல் பாகங்கள் அனைத்தும் விலங்குகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. 4 வெள்ளைக்கார உருவங்கள் படிகளில் இறங்கி கீழே வந்தனர். 2 பேர் கையில் விளக்குகளை பிடித்து கொண்டு சாட்டைகளுடன் அடுத்த 2 பேரை காவல் காத்து கொண்டு வந்தனர். மற்ற 2 பேர் கையில் வைத்திருந்த உணவு தட்டுகளை கிடத்தப்பட்டிருந்த ஒவ்வொருவர் முன்பும் வைத்துவிட்டு சென்றனர். இதுவரை உணவு தட்டு வரும்பொழுதெல்லாம் குண்டா தன் பற்களை இறுக பற்றிக் கொண்டு வாயை மூடிக்கொள்வான். ஆனால் பசி அவனது வயிற்றில் பயங்கர வலியை தோற்றுவித்துவிட்டது. உடம்பிலுள்ள வலியைப் போல் அந்த வலியும் கடுமையாக இருந்தது. பட்டினி கிடந்தே செத்துவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தான் குண்டா. அவன் இருந்த தளம் முழுவதும் உணவு தட்டுகளை வைத்துவிட்டு வெள்ளைக்காரர்கள் கீழ்த்தட்டுகளுக்குச் சென்றனர். இப்படி உணவு கொடுக்க மரப்பலகை கதவு திறக்கப்படும் பொழுதோ அல்லது பெரும்பாலும் இரவு நேரங்களிலோ வெள்ளையர்கள் புது மனிதர்களை பிடித்து வந்தனர். பீதியுடனும் கதறல்களுடனும் வரும் அவர்களைச் சாட்டையால் அடித்து கொண்டே கை கால்களில் விலங்கிட்டு காலியாக உள்ள இடங்களில் தள்ளி கிடத்தினர். ஒரு நாள் உணவு தந்த சிறிது நேரத்தில் குண்டாவின் காதுகளில் ஏதோ வித்தியாசமான சப்தம் கேட்டது. அவன் கிடத்தப்பட்டிருக்கும் தளத்தின் மேல் தளத்திலிருந்துதான் அந்தச் சப்தம் வந்தது. அவனோடு கிடத்தப்பட்ட மற்றவர்களும் இந்தச் சப்தத்தை கேட்டனர். அதுவரை ஒலமிட்டு கொண்டிருந்த அவர்கள் திடீரென அமைதியாயினர். குண்டா காதை கூர்மையாக்கினான். மேல் தளத்தில் ஆட்கள் நடமாடும் காலடிச் சப்தம் கேட்டது. அத்தோடு அவர்கள் கிடத்தப்பட்டிருக்கும் இடத்திற்கு வெளியே பக்கவாட்டிலே இருந்து ஏதோ ஒரு பெரிய பொருளை மெதுவாக மேலே தூக்குகிற மாதிரி கிளன்ற சப்தம் கேட்டது. குண்டா கிடத்தப்பட்டிருந்த மரப்பலகை தளம் திடீரென குலுங்கியது. இரும்புச் சங்கிலியை மேலே மனிதர்கள் இழுக்கம் சப்தம் கேட்டது. குண்டாவுக்கு உடலிலுள்ள மொத்த இரத்தமும் தலையில் வந்து மோதுவது போலிருந்தது. அவர்கள் கிடத்தப்பட்டிருந்த இடம் அப்படியே ஆடி அசைந்து நகர்வதை உணர்ந்தான் குண்டா. கிடத்தப்பட்டவர்கள் அனைவரும் கதற ஆரம்பித்தார்கள். எங்கும் ஒரே ஓலம். யா அல்லாஹ், எங்களை காப்பாற்று என்று கத்தினார்கள், கதறினார்கள். விரக்தியில் தங்கள் தலைகளை மரப்பலகையில் டம்டம் என்று அடித்து கொண்டார்கள். குண்டா அல்லாஹ்விடம் மன்றாடினான். இனி ஒருபோதும் ஆப்பிரிக்காவை பார்க்க முடியாது என்று குண்டாவுக்கு தெரிந்துவிட்டது. அவனுக்கு கீழே ஏதோ இயந்திரங்கள் இயங்கும் சப்தங்கள் குண்டாவுக்கு இப்பொழுது தெளிவாக கேட்டது. குண்டாவின் தோள்களோ கைகளோ தொடைகளோ அவ்வப்பொழுது 2 பக்கங்களிலும் கிடத்தப்பட்டவர்களோடு மோதியது. இப்பொழுது ஆட்டமும் அசைவும் கூடியிருந்தது. அவன் கத்திச் சுத்தி தொண்டை வறண்டு விட்டது. வெள்ளையர்களை கொல்லுங்கள், அவர்களுக்கு அடிமைச் சேவகம் புரியும் கருப்பு துரோகிகளை கொல்லுங்கள் என்று குண்டா கத்தினான். ஆனால் தொண்டை அடைத்ததால் சப்தம் ஒன்றும் வெளிவரவில்லை. கதவு திறக்கப்பட்டு 4 வெள்ளையர்கள் உணவு தட்டுகளுடன் கீழே இறங்கி வந்தனர். குண்டா அமைதியாக ஆனால் தேம்பி அழுது கொண்டிருந்தான். வெள்ளையர்களைக் கண்டதும் தனது பற்களை இறுக கடித்து வாயை மூடிக்கொண்டான் குண்டா. ஆனால் கிண்டாங்கோ ஒரு தடவை சொன்னது அவனது நினைவுக்கு வந்தது. வேட்டையாடுபவர்களும் போர் வீரர்களும் பிறரை விட பலசாலிகளாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் நன்றாகச் சாப்பிட வேண்டும் என்று கிண்டாங்கோ சொல்வார். பட்டினி கிடந்தால் அது நம் உடலை பலவீனப்படுத்தும். உடல் பலவீனமானால் நாம் வெள்ளைக்காரர்களை கொல்ல முடியாது. இந்த தடவை அவனுக்கும் அவனுக்கருகிலுள்ளவனுக்கும் இடையில் உணவு தட்டு தள்ளப்பட்டவுடன் குண்டாவின் விரல்கள் உணவு தட்டுக்குள் துழாவின. களி மாதிரி இருந்தது அந்த உணவு. சிறிது எடுத்து வாயில் போட்டான். சோளத்தை பனை எண்ணெயில் வேக வைத்த களி மாதிரி இருந்தது அது. கொஞ்சம் கொஞ்சமாக களியை எடுத்து விழுங்கினான். ஒவ்வொரு முறை விழுங்கும் பொழுதும் தொண்டை வலித்தது. பிடிபட்டதிலிருந்து இதுவரை அவன் ஒன்றுமே சாப்பிடாததால் தொண்டை வறண்டு வற்றிப் போய் இருந்தது. தட்டு காலியானது. உள்ளே சென்ற களி கல் மாதிரி அவனது வயிற்றுக்குள் கனமாக இருந்தது. சிறிது நேரத்தில் அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. தடுத்து பார்த்தான், முடியவில்லை. அப்படியே வாந்தியெடுத்தான். அவனோடிருந்தவர்களும் வாந்தியெடுக்கும் சப்தம் கேட்டது. குண்டா கிடத்தப்பட்டிருந்த மரப்பலகையின் கடைசியில் திடீரென ஒருவனின் கத்தலும் கதறலும் கேட்டது. அவன் மாண்டிங்கா மொழியும் வெள்ளைக்கார மொழியும் கலந்து பேசினான். விகாரமாகச் சிரித்தபடியே வெள்ளைக்காரர்கள் அவனை விலங்கிட்டு சாட்டையால் விளாசி தள்ளினர்.
அவனது கத்தலும் கதறலும் முனகலாக மாறும் வரை அடித்தனர். குண்டாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுருப்பன் வெள்ளைக்கார மொழியின் சில வார்த்தைகளை எப்படி பேச முடியும்? ஒருவேளை அவன் சுருப்பர் இனத்துரோகியாக இருப்பான். வெள்ளைக்காரர்கள் தங்களுக்கு அடிமை சேவகம் செய்யும் கருப்பர்களை ஒருபோதும் நம்பமாட்டார்கள். ஏதாவது சிறு முரண்டு பிடித்தாலும் அவர்களை விலங்கிட்டு வைத்துவிடுவார்கள் என்று குண்டா கேள்விப்பட்டிருந்தான். வெள்ளையர்கள் மேல்தளத்திற்குச் சென்று கதவை அடைத்தவுடன் மாண்டிங்கா மொழியில் திட்டுகளும் சாபங்களும் உள்ளே கேட்டனர். விலங்குகளால் ஓங்கி அடிக்கிற சப்தமும் அந்த கருப்பு இன துரோகி பைத்தியம் மாதிரி அலறும் சப்தமும் கேட்டது. நான் வெள்ளைக்காரனா என்று அவன் கத்தினான். திடீரென்று குரல் வளையை நெரிக்கும் சப்தமும் அவன் மூச்சு திணறி காலால் மரப்பலகையில் அடிக்கும் சப்தமும் கேட்டது. இனத்துரோகி சாக வேண்டும், செத்துத் தொலை என்று சில குரல்கள் கேட்டன. சிறிது நேரத்தில் காலை உதறும் சப்தம் மெல்ல அடங்கியது. எல்லாமே அமைதியானது. வெள்ளைக்காரர்களுக்கு நிச்சயம் இந்தச் சப்தம் கேட்டிருக்க வேண்டும். மேலே தாழ்பாள் திறக்கும் சப்தம் கேட்டது. குண்டாவுக்கும் மற்றவர்களுக்கும் நெஞ்சு திக்திக் என்று அடித்து கொண்டது. சுருப்பு இன துரோகி செத்து கிடப்பதை பார்த்தால் எல்லோருக்கும் சாட்டையடி சரமாரியாக விழும். ஒரு அடி விழுந்தவுடனேயே பயங்கரமாக அலறிவிட வேண்டும் என்று குண்டா எண்ணிக்கொண்டான். ஏனென்றால் வெள்ளைக்காரன் அலறலைத்தான் எதிர்பார்க்கிறான். அலறல் சப்தம் வரும் வரை அடிக்கிறான். விளக்கை தூக்கி பிடித்து கொண்டு கையில் சாட்டைகளுடன் குண்டாவின் தளத்தையும் அவனுக்கு கீழுள்ள தளத்தையும் வட்டமிட்டார்கள் வெள்ளையர்கள். அனைவரையும் அடித்து கொண்டே சென்றார்கள். எப்பொழுதும் போல் கருப்பர்கள் கலவரம் பண்ணுகிறார்கள் என்று நினைத்தார்கள் போலும். வழக்கம் போல் திட்டிக்கொண்டும் அடித்துக்கொண்டும் வந்தவர்கள் சிறிது நேரத்தில் மேல் தளத்திற்குச் சென்று கதவை தாழ்பாள் போட்டார்கள். உள்ளே நீண்ட நேரம் அமைதி நிலவியது. பின்னர் மெல்லிய சிரிப்பொலி கேட்டது. வெள்ளைக்காரர்கள் செத்துப்போன இனத்துரோசியை அறிந்து கொள்ளாமல் சென்றதன் வெற்றி புன்னகை இது. குண்டா தன் தலையை முடிந்த மட்டுக்கும் தூக்கி கடைக்கோடியில் பார்த்தான். இனத்துரோகியின் செத்த உடலுக்கு அருகிலிருந்தவன் மெல்ல சிரித்து கொண்டிருந்தான். அடுத்த உணவு நேரம் வந்தது. உள்ளே மீண்டும் பயமும் பரபரப்பும் தொற்றிக் கொண்டனர். உணவு பாத்திரங்களை ஒவ்வொருவர் அருகிலும் தள்ளிவிட்டு கொண்டே சென்றார்கள் வெள்ளையர்கள். குண்டா ருசியே இல்லாத சோள களியை வேண்டா வெறுப்பாக வாயில் தள்ளி கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு வெள்ளைக்காரன் பரபரவென்று இன்னொரு வெள்ளைக்காரனிடம் ஓடி வந்து ஏதோ பேசிக்கொண்டான். உடனே அனைத்து வெள்ளைக்காரர்களும் ஒன்று கூடினர். விளக்குகளை தூக்கி பிடித்து பார்த்தனர். ஒரு வெள்ளையன் மேலே ஓடிச் சென்றான். வேறு 2 வெள்ளையர்களோடு திரும்பி வந்தான். கைவிலங்கும் கால் விலங்கும் கழற்றும் சப்தத்தை குண்டா கேட்டான். 2 வெள்ளையர்கள் செத்த உடலை தரதர வென்று இழுத்து கொண்டு சென்றனர். மற்ற வெள்ளையர்கள் உணவு தட்டுகளை வைக்கும் பணியை தொடர்ந்தனர். மேலும் 4 வெள்ளையர்கள் மேல் தளத்திலிருந்து கீழே வந்தனர். நேரே இனத்துரோகி இருந்த இடத்திற்குச் சென்றனர். குண்டா தன் தலையை முடிந்த அளவு தூக்கி பார்த்தான். இனத்துரோகியை கொன்றவனை அந்நால்வரில் 2 வெள்ளையர்கள் சாட்டையால் விளாசத் தொடங்கினர். பயங்கரமாக திட்டிக்கொண்டே அவர்கள் அடித்த அவ்வளவு அடிக்கும் அவன் வாயை திறக்கவில்லை. வலியில் அலறினால்தான் அடியை நிறுத்துவார்கள் என்று அவனுக்கு தெரியும். இருந்தும் தனது உறுதியை தளர விடாமல் வீறு கொண்டு இருந்தான். அடித்து அடித்து தளர்ந்து போன 2 வெள்ளையர்களும் அடுத்த 2 வெள்ளையர்களிடம் சாட்டைகளை கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து விளக்குகளை வாங்கி பிடித்தனர். இப்பொழுது அடுத்த 2 வெள்ளையர்களும் பயங்கரமாக திட்டிக்கொண்டே மிருகத்தனமாக அவனை தாக்கத் தொடங்கினர். இறுதியாக அவன் அலறத் தொடங்கினான். ஃபவ்லாஹ் மொழியில் என்னென்னவோ பிதற்றினான், திட்டினான். குண்டாவுக்கு ஆரம்பத்தில் அவன் திட்டியது கொஞ்சம் புரிந்தது. பின்னர் அவன் பிதற்றியது எதுவும் புரியவில்லை. அவனிடமிருந்து அலறல் ஓய்ந்து முனகல் சப்தம் வரும் வரை அடித்தனர். பிறகு அந்த 4 வெள்ளையர்களும் திட்டிக்கொண்டே அந்த இடத்தை விட்டகன்றனர். அடிபட்டவனது முனகலும் புலம்பலும் அங்கிருந்த மொத்த கருப்பர்களின் உள்ளத்தையும் ஆட்டி போட்டது. சிறிது நேரத்தில் மாண்டிங்கா மொழியில் தெளிவான ஒரு குரல் கேட்டது. அவனது வலியில் நாமும் பங்கு பெறுவோம். நாம் எல்லோரும் இங்கே ஒரே கிராமத்தவரை போல் இருக்க வேண்டும். அந்த குரல் ஒரு வயதானவருடையது. அவர் சொல்வது சரிதான். அந்த ஃபவ்லாஹ் மொழிக்காரனின் வலி குண்டாவுக்கும் உள்ளதுதான். கோபத்தில் குண்டாவின் தலை வெடித்து விடும் போலிருந்தது. இந்த நரகத்திலிருந்து, நரக வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு மரணம் ஒன்றே வழி என்று ஒரு புறம் எண்ணினாலும் இல்லை இல்லை
இவர்களை பழி வாங்குவதற்கு நாம் உயிரோடு இருந்தே ஆக வேண்டும் என்று இன்னொரு புறம் அவனது மனம் எண்ணியது. குண்டா விரக்தியில் அப்படியே அசைவற்று கிடந்தான். மிக நீண்ட நேரம் கழித்து அவனது மனக்குழப்பமும் பதட்டமும் அவனது உடல் வலியும் கூட இலேசாக குறைவது போலிருந்தது. ஆனால் சூடு வைக்கப்பட்ட நடுமுதுகில் மட்டும் வலி குறையவே இல்லை. குண்டாவின் உடலில் இப்பொழுது பேன்களின் கடி அதிகமாகிவிட்டது. மலமும் மூத்திரமும் வாந்தியும் உள்ள அந்த அசிங்கமான இடத்தில் பேன்கள் மற்றும் புழுக்களின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருகிவிட்டது. உடம்பில் முடி உள்ள இடங்களிலெல்லாம் பேன்களின் கொட்டம் கொடிகட்டி பறந்தது. குண்டா விலங்கிட்ட கை எட்ட முடியாத இடங்களில் விலங்கிடாத இன்னொரு கையால் சொரிந்து கொண்டேயிருந்தான். அக்குள் மர்மஸ்தலங்களில் சொரிந்து சொரிந்து தீ போல் எரிந்தது. அப்படியே துள்ளி குதித்து எழும்பி ஓடி தப்பித்து விட வேண்டும் என்று அவ்வப்பொழுது குண்டா எண்ணுவான். மறுநிமிடம் விரக்தியில் அவனது கண்கள் குளமாகும். கோபத்தில் நெஞ்சு விம்மும். நெஞ்சு படபடவென அடித்து கொள்ள அப்படியே கிடப்பான். சிறிது நேரத்தில் அமைதியாவான். அவன் எங்குமே போக முடியாத நிலைதான் மிக மிக மோசமான நிலை என்று அவன் எண்ணினான். விலங்குகளை பற்களால் கடித்து தப்பித்துவிடலாமா என்று சில நேரம் நப்பாசை கொள்வான். அங்குள்ள சிலர் பைத்தியம் பிடித்தது போல் கத்திக்கொண்டிருந்தனர். குண்டா அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றுதான் எண்ணினான். தானும் அப்படி பைத்தியமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் தனது மூளையை வேறு ஏதாவது ஒன்றை சிந்திக்க பயன்படுத்த வேண்டும் என்று குண்டா எண்ணினான். குண்டா அமைதியாக அசைவற்று கிடக்கும்பொழுது இரு புறங்களிலும் கிடத்தப்பட்டிருந்த கருப்பர்களின் மூச்சுவிடும் சப்தம் அவனுக்கு கேட்கும். குண்டாவுக்கு அவர்கள் தூங்குகிறார்களா விழித்திருக்கிறார்களா என்று இப்பொழுது சொல்ல முடியும். இப்பொழுது அந்த இருவருக்கும் அப்பால் உள்ளவர்களை பற்றி அவனது கவனத்தை செலுத்தினான். திரும்ப திரும்ப வரும் சப்தங்களை வைத்து ஒவ்வொரு சப்தமும் எந்த இடத்திலிருந்து வருகிறது என்று அவனுக்கு இப்பொழுது துல்லியமாகச் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு பழகிப்போய்விட்டது. சுருங்கச் சொல்லின் அவனது காதுகள் கண்களாகச் செயல்பட்டது. அங்கிருந்தவர்களின் ஓலங்களுக்கும் சாபங்களுக்கும் நடுவே யாரோ தலையை மரப்பலகையில் அடிக்கும் சப்தத்தை குண்டா கேட்டான். அதேபோல் இன்னொரு வினோதமான ஒலியும் வந்தது. இந்த வினோதமான ஒலி சிறிது நேரம் இருக்காது. பின்னர் அதே ஒலி மீண்டும் கேட்கத் தொடங்கும். இரண்டு உலோகங்களை கடுமையாக உரசினால் ஏற்படும் ஓசை போல் இருந்தது அந்த ஒலி. குண்டா கூர்மையாக அந்த ஓசையையே கேட்டுக்கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுக்கு புரிந்துவிட்டது. யாரோ விலங்குகளை உரசி தேய்த்து அவைகளிலிருந்து விடுபட முயற்சி செய்கிறார்கள். குண்டாவுக்கு நேரம் என்ன என்பதே தெரியாமல் போய்விட்டது. மரப்பலகையில் மலமும் சிறுநீரும் வாந்தியும் கலந்து அவனைச் சுற்றிலும் உறைந்து போய் கிடந்தது. நம்மால் எழுந்து நிற்க முடியுமா என்று குண்டா எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது 8 வெள்ளையர்கள் மேல் கதவை திறந்து கீழே இறங்கி வந்தார்கள். வழமைபோல் உணவு கொண்டு வராமல் நீண்ட பிடியுடைய மண்வெட்டிகளும் 4 பெரிய வாளிகளும் கொண்டு வந்தார்கள். குண்டாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தது. காரணம், அவர்கள் யாரும் ஆடைகள் அணிந்திருக்கவில்லை. நிர்வாண வெள்ளையர்கள் கீழே இறங்கியவுடன் வாந்தி எடுத்தனர். இதற்கு முன்பு வந்த வெள்ளையர்கள் வாந்தி எடுத்ததை விட மோசமாக இவர்கள் வாந்தி எடுத்தனர். அவர்கள் 2 பேர்களாக பிரிந்து சென்று மரப்பலகையில் உறைந்து போயிருந்த அசிங்கங்களை மண்வெட்டியால் மெல்ல மெல்ல கொத்தி எடுத்து வாளியில் போட்டனர். வாளி நிறைந்தவுடன் ஒரு வெள்ளையன் அதனை கொண்டு மேலே சென்று கொட்டிவிட்டு காலி வாளியுடன் திரும்பினான். வெள்ளையர்கள் தங்கள் மூக்கையும் வாயையும் துணியால் மூடி கட்டிக்கொண்டனர். அவர்களின் நிர்வாண உடல் முழுவதும் ஆங்காங்கே அசிங்கங்கள் ஒட்டி கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் வேலையை முடித்துவிட்டு போன பிறகும் ஏற்கனவே இருந்த மூச்சை திணறடிக்கும் துர்நாற்றமும் வெப்பமும் அப்படியே இருந்தன. அடுத்த தடவை சுமார் 20 வெள்ளையர்கள் கீழே இறங்கி வந்தனர். குண்டா பயத்தில் உறைந்து போனான். சிலர் கையில் சாட்டைகளும் துப்பாக்கிகளும் இருந்தன. விலங்குகளை அவிழ்க்கும் சப்தம் குண்டாவுக்கு கேட்டபொழுது மிரண்டு போனான். குண்டாவின் வலது கணுக்காலில் பிணைக்கப்பட்டிருந்த விலங்குகளும் அவிழ்க்கப்பட்டது. அவனது கால் இப்பொழுது கனமில்லாமல் இருந்தது. ஏன், என்ன நடக்கப் போகிறது இப்பொழுது? விடுதலை செய்யப் போகிறார்களா? குண்டா பலவித சிந்தனைகளுடன் அசையாமல் கிடந்தான். வெள்ளையர்கள் ஏதேதோ சைகைகளை காட்டி கத்தினார்கள். சாட்டையால் அடிக்கத் தொடங்கினார்கள். எல்லோரையும் மரப்பலகையிலிருந்து கீழே இறங்கும்படி சொல்கிறார்கள் என்று குண்டாவுக்கு புரிந்தது. சட்டாரென்று எழுந்தவர்களின் மண்டைகள் மேலிருந்த மரப்பலகையில் டம் டம் என்று அடிக்க வலியில் கத்தினார்கள்.
அந்த வலிக்கிடையில் சாட்டையடியும் விழ மரப்பலகையிலிருந்து கை விலங்கிடப்பட்ட ஒவ்வொரு ஜோடியாக கீழே குதித்தனர். குண்டாவும் அவனுடன் விலங்கிடப்பட்ட உலோஃப்காரனும் கீழே குதித்தனர். வெள்ளையர்கள் அனைவரையும் சாட்டையால் அடித்து கொண்டே வரிசையாக நிறுத்தினர். வலி பொறுக்க முடியாமல் கருப்பர்கள் கதறினர். வெள்ளையர்கள் ஒவ்வொரு ஜோடியாக தர தரவென்று படிகளை நோக்கி இழுத்துச் சென்றனர். படிகளில் ஏறுமாறு உந்தி தள்ளினர். குண்டா உலோஃப்காரன் ஆகிய இருவரின் மணிக்கட்டுகளும் விலங்குகளால் பூட்டப்பட்டிருந்தது. அவர்கள் படிகளில் ஏறி வெளியே வந்தனர். குண்டாவின் கண்களில் சட்டாரென்று சுத்தியலால் அடித்தது போலிருந்தது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் வெயிலையே பார்க்காமல் இருட்டுக்குள்ளேயே கிடந்ததால் அவனது கண்கள் வெயிலோடு ஒத்துழைக்க மறுத்து கடுமையாக கூசின. அவன் விலங்கிடப்படாத இன்னொரு கையால் கண்களை இறுக மூடிக் கொண்டான். அவன் நிற்கும் இடம் மொத்தமும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்ததை அவன் உணர்ந்தான். மூக்கில் குளுமையான காற்று பட நன்றாக மூச்சை இழுத்துவிட்டான். பிறந்ததிலிருந்து இப்பொழுதுதான் முதலாக கடல் காற்றை அவன் சுவாசிக்கிறான். சுத்தமான புதிய காற்று நுரையீரலுக்குச் சென்றவுடன் வயிற்றை குமட்டி என்னவோ செய்தது. சட்டென்று பக்கவாட்டில் வாந்தி எடுத்தான் குண்டா. அதே சமயம் பலரும் வாந்தி எடுத்து கொண்டிருந்தார்கள். எரிச்சலில் வெளியேர்கள் பயங்கரமாக திட்டிக்கொண்டே சாட்டைகளால் விளாசிக் கொண்டிருந்தனர். ஒரு சாட்டையடி குண்டாவின் முதுகில் விழுந்தது. குண்டா அப்படியே சுருண்டு கீழே விழ எத்தனித்தான். அவனோடு விலங்கிடப்பட்ட உலோஃப்காரனும் சேர்ந்து விழப்பார்த்தான். அப்பொழுதுதான் குண்டா அவனை கவனித்தான். சாட்டையடிகளின் வலியில் அந்த உலோஃப்காரனுக்கு மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. வெள்ளையர்கள் ஒரு நீண்ட சங்கிலியைக் கொண்டு ஒவ்வொருவரின் கணுக்காலையும் சுற்றி கொண்டிருந்தனர். குண்டா தான் நினைத்ததை விட அதிகமான சுருப்பர்கள் கீழே இருந்திருப்பதைக் கண்டான். அதேபோல் கீழேயே வராத நிறைய வெள்ளையர்கள் மேல் தளத்தில் இருப்பதையும் கண்டான். பிரகாசமான சூரிய வெளிச்சத்தில் குண்டா அந்த வெள்ளையர்களின் முகங்களை நன்றாக பார்த்தான். இருட்டில் பார்த்ததை விட அவர்கள் முகம் வெளிரிப்போய் இன்னும் கொடூரமாக இருந்தது. அவர்களின் முகங்களில் ஏதோ நோய் வந்து சிறு சிறு ஓட்டைகள் இருந்தன. அவர்களின் முடி மஞ்சளாகவோ கருப்பாகவோ செம்பட்டையாகவோ இருந்தது. சிலருக்கு அவர்கள் வாய்களுக்கு அருகிலும் கன்னங்களிலும் முடி வளர்ந்திருந்தது. சிலர் மெலிந்தும் சிலர் தடியாகவும் இருந்தார்கள். சிலருக்கு கத்தியால் வெட்டுப்பட்ட அசிங்கமான தழும்புகள் இருந்தது. சிலருக்கு ஒரு கண் குருடாக இருந்தது. சிலருக்கு ஒரு கையோ ஒரு காலோ இல்லாமலிருந்தது. பலரது முதுகுகளில் ஆழமான தழும்புகள் குறுக்கும் நெடுக்குமாக இருந்தது. பயமுறுத்தினர். இங்கிருந்த பல வெள்ளையர்களுக்கு பற்கள் குறைவாகவே இருந்தனர். தனது பற்களை இந்த வெள்ளையர்கள் எண்ணி பார்த்து சோதனையிட்டது குண்டாவுக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் கருப்பர்களுக்கு முன்னால் கைகளில் சாட்டைகளுடன் பெரிய கத்திகளுடன் இரும்புத் தடிகளுடன் நின்றிருந்தார்கள். அவர்களை தாண்டி முடிவே இல்லாத நீலக் கடலை குண்டா பார்த்தான். அந்த அற்புத காட்சியை கண்ட அவனது கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை. குண்டாவின் தலைக்கு மேலிருந்து ஏதோ சப்தம் வர தலையை மேல் தூக்கி பார்த்தான் குண்டா. பெரிய தூண்களில் கட்டப்பட்டிருந்த ராட்சச வெள்ளை துணிகள் காற்றில் பட்டு வந்த சப்தம்தான் மேலிருந்து வந்து கொண்டிருந்தது. அந்த துணிகள் முழுவதும் காற்று நிரம்பியிருந்தது போல் ஒரு பக்கம் உப்பியிருந்தது. குண்டா தன் தலையை திரும்பினான். மூங்கிலால் ஆன ஆழியர தடுப்பு அந்த கப்பலின் சரிபாதி குறுக்கே கட்டப்பட்டிருந்தது. குண்டாவுடன் கட்டப்பட்டிருந்த உலோஃப்காரன் உடல் முழுவதும் குண்டாவைப் போலவே அசிங்கங்களாக இருந்தது. அவன் குண்டாவின் தந்தை உமரோவின் வயதுடையவனாக இருப்பான். அவனது முதுகில் சாட்டை பட்ட இடங்களில் சதை கிழிந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அல் என்ற வடிவத்தில் அவனது முதுகில் சூடு வைக்கப்பட்ட இடத்தில் சலம் ஊறி பழுத்திருந்தது. குண்டாவின் கண்களும் உலோஃப்காரனின் கண்களும் சந்தித்துக் கொண்டனர். குண்டா அவனை ஆராய்ச்சி கண்ணோடு பார்ப்பது போல் அவனும் குண்டாவை பார்த்து கொண்டிருந்தான். அங்கே நடந்த கலேபரத்திற்கிடையில் அவனுக்கும் குண்டாவுக்கும் மற்ற நிர்வாண மனிதர்களையும் நன்றாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களது முக அமைப்புகளிலிருந்து குண்டாவுக்கு அவர்கள் எந்தெந்த பகுதியை எந்த குலத்தைச் சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடிந்தது. ஃபவ்லா, ஜோலா, செரேரே, உலோஃப் என்று பல இனத்தார் அவர்களில் இருந்தாலும் அவர்களனைவரும் மாண்டிங்காவினராக இருந்தனர். அதில் சிலரை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை. குண்டா ஆச்சரியத்துடன் ஒருவனை பார்த்தான். கருப்பு இனத்துரோகியை கொன்றவன் இவனாகத்தான் இருக்கும். அவன் ஃபவ்லா இனத்தைச் சார்ந்தவன். அவன் உடல் முழுவதும் இரத்த சகதி ஆகியிருந்தது. குண்டாவின் முன் 10 கருப்பர்கள் சங்கிலியால் கணுக்காலில் பிணைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தனர்.
கப்பலின் பக்கவாட்டிலிருந்து கடல் நீரை வாளிகளில் அள்ளி அவர்களது உடல்கள் மேல் சட்டார் சட்டார் என ஊற்றினர் வெள்ளையர்கள். இன்னும் சில வெள்ளையர்கள் கைகளில் பெரிய பிரஷ்களை கொண்டு அந்த 10 பேர்களின் உடல்களிலும் முரட்டுத்தனமாக தேய்த்தனர். எரிச்சல் தாழாமல் அவர்கள் கதறினார்கள். வெள்ளையர்கள் எதனையும் பொருட்படுத்தவில்லை. குண்டாவின் முறை வந்த பொழுது குண்டா வலியில் துடித்தான். உப்பு தண்ணீர் காயங்களில் பட்டவுடன் தீயாய் எரிந்தது. பிரஷ் கொண்டு அவனது உடலை தேய்த்த பொழுது குண்டா வாய்விட்டு அலறினான். அவனது உடலில் பல நாட்களாக ஓட்டி உறைந்து போயிருந்த அசிங்கங்கள் அகன்றாலும் பிரஷ்ஷின் பற்கள் அவனது சதையின் காயங்களை பீத்தெடுத்தனர். பின்னர் அனைவரும் கப்பலின் நடுவில் ஒன்று கூட்டப்பட்டனர். சில வெள்ளையர்கள் குரங்கு போல் தூண்களில் ஏறி வெள்ளை துணியில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அங்கும் இங்கும் இழுத்தனர். சூரிய வெப்பம் மிதமாக இருந்ததாலும் உடலிலிருந்து அசிங்கங்கள் அகன்றதாலும் குண்டாவுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. திடீரென்று கேட்ட கூக்குரல்கள் அனைவரையும் உலுக்கின. சுமார் 20 பெண்கள், அவர்களில் பெரும்பாலும் இளம் பெண்கள், 4 சிறுமிகள் தடுப்பிலிருந்து இந்த பக்கம் கதறிக்கொண்டே ஓடி வந்தனர். அவர்கள் யாருக்கும் விலங்கிடப்பட்டிருக்கவில்லை. அவர்களுக்கு பின்னால் 2 வெள்ளையர்கள் கைகளில் சாட்டைகளுடன் இழித்து கொண்டே அவர்களை விரட்டி கொண்டு வந்தார்கள். குண்டாவுக்கு நெஞ்சு விம்மியது. கோபத்தில் மூச்சுக்காற்று சூடாக வெளிவந்தது. அவர்களை பார்க்க சகிக்காமல் அவன் வேறு திசையில் தன் தலையை திருப்பினான். ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முரசை 2 வெள்ளையர்கள் அடிக்க ஆரம்பித்தனர். பிற வெள்ளையர்கள் ஒரே வரிசையாக நின்றனர். ஒரு நீண்ட கயிறு கொண்டு வரப்பட்டது. அந்த கயிறு ஒவ்வொரு வெள்ளையனின் கணுக்காலிலும் சுற்றப்பட்டது. இப்பொழுது முரசொலிக்கேற்ப அவர்கள் ஒன்றாய் குதித்து ஆடினார்கள். பின்னர் இதே மாதிரி குதிக்கும்படி கருப்பர்களிடம் சைகை காட்டினார்கள். விலங்கிடப்பட்டிருந்த கருப்பர்கள் கல்லாய் நிற்க வெள்ளையர்களுக்கு கோபம் தலைக்கேறியது. சாட்டைகளை கையில் எடுத்தார்கள். குதியுங்கள்! ஒரு வயதான கருப்பு பெண்மணி மான்டிங்கா மொழியில் கத்தினாள். அவளுக்கு குண்டாவின் தாய் பிண்டாவின் வயது இருக்கும். இப்பொழுது அவள் குதித்து காட்டினாள். குதியுங்கள்! என்ற இளம் பெண்களையும் சிறுமிகளையும் நோக்கி அவள் மீண்டும் கத்தினாள். வெள்ளையர்களை கொல்ல குதியுங்கள்! இப்பொழுது சுருப்பு ஆண்களை நோக்கி கத்தினாள். தொண்டை கிழிய அவளது கைகளும் கால்களும் போர் வீரர்களின் நடனம் மாதிரி ஆடியது. இதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கருப்பர்கள் ஓரிருவராக ஆட ஆரம்பித்தனர். மிகவும் பலவீனமாக தள்ளாடி தள்ளாட்டி சிறு உயரம் குதித்தார்கள். சிறிது சிறிதாக கருப்பர்கள் அனைவரும் குதிக்க ஆரம்பித்தனர். குண்டாவும் குதித்தான். அவனுக்கு மூச்சு வாங்கியது. அவர்கள் குதிக்க குதிக்க தளத்தின் மரப்பலகையில் டாம் டாம் என்ற ஓசை எழுந்தது. அந்த பெண்மணி பாடும் பொழுது இப்பொழுது இளம் பெண்களும் சேர்ந்து பாடினர். அவர்கள் மகிழ்ச்சியாக பாடுவது போல் இருந்தாலும் அந்த பாடலின் அர்த்தம் அனைவரது நெஞ்சையும் அறுத்து பிழிவது போலிருந்தது. ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு பெண்ணாக கப்பலின் இருண்ட மூலைக்கு இழுத்துச் சென்று நாய்களைப் போல் பயன்படுத்தினார்கள் இந்த கொடூர பாவிகள் என்று அந்த பாடலின் மூலம் அவர்கள் தெரிவித்தார்கள். தூபோப்ஃபா, வெள்ளையர்களை கொல்லுங்கள் என்று அவர்கள் புன்முறுவலுடன் சிரித்து கொண்டே பாடினர். நிர்வாணமாக குதித்து கொண்டிருந்த ஆண்களும் அவர்களோடு சேர்ந்து பாடினர். தூபோப்ஃபா. கருப்பர்கள் பாடுவதை பார்த்து வெள்ளையர்கள் பல்லிழித்தனர். சிலர் கைதட்டினர். ஆனால் குண்டாவின் தொண்டை இறுகியது. அவனை நோக்கி 2 வெள்ளையர்கள் நெருங்கினர். அவர்கள் இவனது முதுகில் சூடு போட்ட சமயத்தில் இருந்தவர்கள். ஒருவன் வெள்ளை முடிக்குள்ளன், இன்னொருவன் கத்தித் தழும்பை முகத்தில் ஏந்திய நெட்டையன். குண்டாவைப் போலவே மற்றவர்களும் இந்த 2 வெள்ளையர்களை பார்த்தவுடன் ஸ்தம்பித்து போய் அமைதியாய் நின்றனர். வெள்ளையர்களும் தங்கள் ஆட்டத்தை நிறுத்தினர். நெட்டையன் ஆடிக்கொண்டிருந்த வெள்ளையர்களை அங்கிருந்து அகலும்படி நாயைப் போல் குரைத்தான். அவனது இடுப்பு வாரில் விலங்குகளை அவிழ்க்கும் மெல்லிய சாவிகள் போன்ற கம்பிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. வெள்ளை முடிக்குள்ளன் நிர்வாண கருப்பர்களிடம் நெருங்கி வந்து அவர்களது உடல்களை ஊடுருவி பார்த்தான். காயங்கள் அதிகம் உள்ள இடங்களில், எலி கடித்து பழுப்பு வைத்த காயங்களில், சூடு போட்ட இடங்களில் நெட்டையன் கொடுத்த ஒரு கேனிலிருந்து ஏதோ ஒரு திரவத்தை வெள்ளை முடிக்குள்ளன் எடுத்து தடவினான். மணிக்கட்டிலும் கணுக்காலிலும் எப்பொழுதும் விலங்கி டப்பட்டிருப்பதால் ஏற்பட்ட காயங்களில் ஒரு மஞ்சள் பொடியை நெட்டையன் பூசினான். திடீரென்று வெள்ளையர்களிடம் ஒரு பரபரப்பு தோன்றியது. சப்தங்கள் கேட்டன. குண்டாவோடு பிடித்து வரப்பட்ட இளம் பெண்களில் ஒருத்தி தன்னை பிடித்து கொண்டிருந்த வெள்ளையர்களின் பிடியிலிருந்து தப்பிக்க துள்ளினாள், திமிரினாள், குதித்தாள்.
அவளை கட்டுக்குள் கொண்டு வர வெள்ளைத் தடியர்கள் போராடினர். வெறியோடு கூச்சலிட்டு கொண்டே குதித்து கொண்டிருந்த அவள் ஒரே துள்ளு துள்ளி கடலில் வீழ்ந்தாள். நடந்த கலேபரத்தில் அனைவரும் அதிர்ச்சியுடன் நிற்க, வெள்ளை முடிக்குள்ளனும் நெட்டையனும் கையில் சாட்டைகளை எடுத்து அனைவரையும் அடிக்க ஆரம்பித்தனர். தூண்களின் மேல் வெள்ளை துணிகளுக்கிடையில் ஏறி இருந்த வெள்ளையர்கள் அந்த பெண்ணை தண்ணீரில் சுட்டிக்காட்டி ஏதோ கத்தினர். கருப்பர்கள் கடலை நோக்கினர். அந்த பெண் அலைகளுக்கிடையில் சிக்கிக்கொண்டு திணறினாள். 2 ராட்ச கருப்பு மீன்களின் செதில்கள் அவளை அப்படியே அடித்துச் சென்றனர். சிறிது தூரத்தில் இரத்தத்தை உறைய வைக்கும் அவளது மரண ஓலம் கேட்டது. பின்னர் அவளது குரல் அடங்கி போய்விட்டது. அந்த இடத்தில் தண்ணீர் முழுவதும் சிவந்திருந்தது. முதலாக கருப்பர்கள் அடிக்கப்படாமல் கீழ்த்தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு இருட்டில் அவரவர் இடங்களில் விலங்கிடப்பட்டனர். குண்டாவுக்கு தலை கிறுகிறுவென்று சுற்றியது. மேலே சுத்தமான கடல் காற்றைச் சுவாசித்து விட்டு கீழே வந்ததால் ஏற்கனவே இருந்ததை விட பன்மடங்கு நாற்றம் அடிப்பது போலிருந்தது. மேலே பிரகாசமான சூரிய வெளிச்சத்தில் இருந்து விட்டு கீழே வந்ததால் ஏற்கனவே இருந்ததை விட அதிக இருட்டு இருப்பது போல் தெரிந்தது. சிறிது நேரத்தில் அவளது பழக்கப்பட்ட காதுகளுக்கு இன்னொரு கலவர ஓசை கேட்டது. அவனுக்கு கீழ்த்தட்டிலுள்ளவர்கள் கப்பலின் மேல் தளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அவனது வலது காதில் மெல்லிய குரல் ஒன்றை கேட்டான். ஜூலா! குண்டாவின் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. அவனுக்கு உலோஃப் மொழி சிறிதே தெரியும். இருந்தாலும் ஜூலா என்ற வார்த்தை மாண்டிங்காவினரில் பயணிகளையும் வியாபாரிகளையும் குறிக்கும் என்று அவனுக்கு தெரியும். உலோஃபின் காதுக்கருகில் தன் தலையை கொண்டு வந்து ஜூலா, மாண்டிங்கா என்று மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான் குண்டா. உலோஃப்காரனிடமிருந்து பதிலை படபடப்புடன் எதிர்பார்த்து காத்திருந்தான் குண்டா. ஆனால் அவனிடமிருந்து ஒரு பேச்சும் வரவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு உலோஃப், ஜேபு மாங்கா என்று உலோஃப்காரன் கிசுகிசுத்தான். ஜேபு மாங்கா என்பது அவனது பெயர் என்று குண்டா புரிந்து கொண்டான். குண்டா கிண்டே! குண்டா தனது பெயரை கிசுகிசுத்தான். இப்படி சிறு சிறு வார்த்தைகளை அவ்வப்பொழுது பரிமாறிக்கொண்டு இருவரும் இருவரது மொழிகளிலும் சிறு சிறு வார்த்தைகளை படித்து கொண்டனர். குண்டாவுக்கு மறுபக்கம் கிடத்தப்பட்டிருந்தவன் எப்பொழுதும் முணங்கிக் கொண்டு கிடப்பான். ஆனால் குண்டாவும் உலோஃப்காரனும் பேசுவதை இப்பொழுது அவன் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த இருட்டுக்குள் ஆங்காங்கே கேட்கும் கிசுகிசுப்புகளை வைத்துத் தானும் உலோஃப்காரனும் பேசிக் கொள்வது போல் பிறரும் கிசுகிசுத்துக் கொள்கின்றனர் என்பதை குண்டா உணர்ந்து கொண்டான். இந்த கிசுகிசு தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரிடமும் பரவிக் கொண்டிருந்தது. வெள்ளையர்கள் உணவு கொண்டு வரும்பொழுதும் அசின் கங்களைச் சுத்தப்படுத்த வரும்பொழுதும் அனைத்து கருப்பர்களும் அமைதியாகி விடுவர். இந்த அமைதி முந்தைய அமைதியை விட அழகாக இருப்பதாக அனைவரும் முதலாக உணர்ந்தனர். இதுவே அவர்களனைவரும் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒற்றுமையுடன் இருப்பதாக உணர்த்தியது. அடுத்து பாகம் 10 தொடரும். இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.